அனைவருக்கும் வணக்கம். 35 லட்சம் பேர் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க துபாயில். கடுமையான சட்ட திருத்தங்கள். ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டானா உடனே ஒரு லோடு கல் கொண்டாந்து பஜாரில் இறக்குவாங்க. அவனை கம்பத்தில் கட்டி போகிறவங்கள அந்த கல்லால் அடித்து கொன்றுவாங்க. 40 லட்சம் பேர் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கே, குவைத்தில். கடுமையான சட்ட திருத்தங்கள். அதோட சவுதி அரேபியாவில் உடனே இன்னைக்கு தவறு இன்னைக்கு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டானா ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கே பனிஷ்மெண்ட். அது மாதிரி உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் கொடுத்து கடுமையான சட்ட திருத்தம் இருக்கிற இந்த கல்ஃப் கண்ட்ரிலெல்லாம், குறைவான மக்கள் தொகை இருக்கிற கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான சட்ட திருத்தங்கள் இருக்குது. நாம் இந்தியாவில் சீனாவே இன்றைக்கி பின்னுக்கு தள்ளிட்டு உலகத்திலே இன்றைக்கி முதலிடமாக இருக்கிறோம் மக்கள் தொகையில். இந்தியா தான் வல்லரச நாடு, மக்கள் தொகை பெருளவு கொண்ட நாடு இந்திய நாடு தான். ஆனால் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டில் இங்கே தாங்க கடுமையான சட்ட திருத்தங்கள் இருக்க வேண்டும். கடுமையான சட்ட திருத்தம் இருக்க வேண்டும். இங்கே கடுமையான சட்ட திருத்தம் இல்லை. ஏன்? இங்கே ஆட்சி செய்கிறவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் கேள்வி. இவ்வளவு ஜனத்தொகை கொண்ட இந்த இந்தியா நாட்டில் சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடமாக வகிக்கின்ற மக்கள் தொகையில் இந்த இந்தியாவை ஏன் இங்கே கடுமையான சட்ட திருத்தம் இல்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. இங்கே தான் கடுமையான சட்ட திருத்தங்கள் இருக்க வேண்டும். இல்லையே, இன்னைக்கு ரேப் பண்ணுறான், நாளைக்கு வெளி வந்துடுறான். இன்னைக்கு கொலை பண்ணுறான், நாளைக்கே வெளி வந்துடுறான். இங்கே என்ன நடக்குது? ஒன்றும் புரியல. அம்பேத்கர் ஐயா அருமையான சட்ட திருத்தங்கள் எழுதிட்டு போனார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒன்றும் புரியல. நீதிகள், நேர்மைகள், நியாயங்கள் எல்லாமே அழிச்சிட்டானுங்க. நம்ம முன்னோரோட முடிஞ்சது. அநியாயம் அக்குறங்க தான் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது. பதவி, பணம், அநியாயம், அக்குறம். மனுஷன் வாழ்கிறது 50 காலம்தான், இல்லை 60 வருடம்தான். அதுக்கு மேலே வாழ மாட்டான். இதுக்குள்ளே கொஞ்சத்தை ஆட்டமா மனுஷனுக்கே அழிவு கொடுத்துட்ருக்கிறான், கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கான் தான் சொல்ல முடியும். கல்கத்தா பெண் டாக்டர் கொடூரமான கொலை. என்னங்க, இவன் செஞ்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனுக்குடனே இதை நாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவனை விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியில் நடந்த பகுதியில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர், எஸ்பி, எஸ்ஐ இது மாதிரி ஆளுகளுக்கு பணியிட மாற்றம் செய்கிறது, கலெக்டருக்கு பணியிட மாற்றம் செய்கிறது. அப்புறம் உடனே இந்த கேஸை சிபிஐயிடம் ஒப்படைச்சி விட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிடுவாங்க. உண்மைதாங்க. பெண் வீட்டார்கள் பல குமுறலோடு பல சத்தத்தோடு அங்கே போய் என் பெண்ணுக்கு நீங்கள் நியாயத்தை கொடுத்தே ஆகணும்னு சொன்னால் கூட, ஏம்மா கடைசியில் என்ன எழுதுவாங்க தெரியுமா? உங்கள் பெண் காதல் தோல்வியால் இறந்துட்டாங்க, மன உளைச்சலால் இறந்துட்டாங்க அப்படின்னு பெண் பக்கமே திசை திருப்பும் இந்த உலகங்க. ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி தானே நடந்துட்டுருக்கு. இவ்வளோ பெரிய ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. என்ன இங்கே சட்ட திருத்தங்கள்? நீங்கள் ஒரு தடவை பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை ஒரு இடத்துல நடந்திருக்குனாவே அதே இடத்துல நீங்கள் சிவிரான பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா அடுத்தடுத்த இடத்துல நடக்குமா? நடக்காது. இங்கே இல்லை, சிவிரான பனிஷ்மெண்ட்டே இல்லை. எல்லா பணம் பேசுது. இங்கே மனிதர்களுக்கு, பெண்களுக்கு இங்கே மரியாதை இல்லை. எல்லாமே யார்? நடுத்தர மக்கள் தான் நாம் பாதிக்கப்படுறோம், நாம் இறக்கிறோம். கல்கத்தாவில் அந்த பெண் டாக்டருக்கு நடந்த கொடுமை முடிஞ்ச உடனே மறுநாளே யூபியில், மறுநாளே ராஜஸ்தானில் 60 வயசு கிழவிய, மறுநாளே பீகாரில், மறுநாளே தஞ்சாவூரில், ஒரத் நாட்டில்
என்ன அங்கே நடக்குது? ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டான்னு தெரிஞ்சாவே அதே இடத்துல நீ ஸ்பாட் அவுட்டில் நீ சிவியரான தண்டனை கொடுத்தேன்னா அடுத்தவன் செய்கிறவன் பயப்படுவான் இல்லை? எங்கேடா கொடுக்குறீங்க? இதுதான் கேள்வி. எங்கே கொடுக்குறீங்க? என்ன நடக்குது? இந்த நாடு எப்போ அமைதியாக இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதுக்கு என்ன முடிவு வந்தது? அந்த கேஸ் என்ன ஆச்சு சொல்ல முடியுமா உங்களால்? மூடி மறைச்சிட்டீங்களடா பாவிகளை. சிறுமதி அந்த பெண் கள்ளக்குறிச்சியில் அதனுடைய கேஸ் என்னடா ஆச்சு? இன்னும் யார் எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியலடா. அதையும் மூடி மறைச்சிட்டீங்களடா பாவிகளை. ஏன் நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா எப்படி இறந்துச்சுன்னு பொதுமக்களுக்கு இன்னும் தெரியல. எல்லாம் மூடி மறைச்சிட்டேங்கடா. என்னடா இங்கே நடக்குது? என்ன கலி உலகம் மாறிடுச்சு. கலி உலகமாக மாறிடுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ங்கிறோம். எங்கேடா பாரத் மாதா கி ஜெய்? பாரத் மாதாக்கு தான் கொன்னுட்டேங்கடா. அங்கே ஒவ்வொரு நாளுக்கும் பாரத் மாதாஜி நிர்வாணப்படுத்து ரேப் செஞ்சு கொலை செஞ்சிட்டு இருக்காங்கடா. எங்கடா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? காலையில் எந்திரிச்சொன்ன மாமியா மருமக சண்டை மாதிரி அவரை திட்டுறாரு, இவரை திட்டுறாரு. எல்லாம் யோக்கியம் மாதிரி. எவனும் யோக்கியம் இல்லை. மக்களுக்காக பாடுபடுறவன் எவன் இல்லை. அரசியல்லாம் என்ன? அரசியல் சட்ட திருத்தம்னா என்ன? அரசியல்னா என்ன? ஜெயித்த பிறகு முழுசாக மக்களுக்காக வந்து தொகுதியில் வேலை செய்ய வேண்டும். இதுதாண்டா அரசியல்வாதியினுடைய வேலை. நீங்கள் தொகுதி பக்கம் வரீங்களா மானங்கட்டவர்களே? இங்கே சட்ட திருத்தம் சரியில்லாமல் ஆடிட்டு இருக்கு. தினந்தோறும் கொலை கற்பழிப்பு. என்ன நடக்குது? இந்த நாடு எப்போ அமைதியாக இருக்கும்? பாவிகள் வாழும் இந்த நாடு. இந்த பாவிகள் வாழும் நாட்டில் நாம் பிறந்ததுக்கு கேவலப்படுறேன். வெல்லட்டும் தமிழ் தேசியம். மோடிஜி அவர்களே, இந்த நாட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுதா? இந்தியாவில் இருந்தால் தானே தெரியுது. இங்கே இருக்கிறதே இல்லையே. வெளிநாடு மாதத்தில் 4 நாள் மாதத்தில் 4 நாள் தான் இந்தியாவில் இருக்கார். மற்ற நாள் எல்லாம் வெளிநாடு சுற்றுப்பயணம். வெளிநாடு சுற்றுப்பயணம் என்ன செஞ்சு வச்சிருக்கிற நாட்டுக்கு சில சொல்லுங்க. என்னத்தை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? பசி இல்லாத உலகமாக மாற்றிருக்கீங்களா? என்ன நடக்குது என்பது இந்த புரியல மக்களே. இப்போ போலாந்து புறப்பட்டாராமா. இந்தியாவில் மாதத்துக்கு 4 நாள் தான் இங்கே இருப்பார். மற்ற நாள்லாம் வெளிநாட்டிலே இருப்பார். மக்கள் வரி பணத்தில் சொகுசாக ராஜ வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே இந்தியாவில் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் இங்கே அந்த இவிஎம் மிஷின் முறைகேடு, அந்த முறைகேடு, இந்த முறைகேடுன்னு சொல்லிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கிறதுல ராஜ வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் இந்த ஆள் தான். வேற யாருமே கிடையாது. இங்கே ஜிஎஸ்டி என்ற பெயரால் அடித்தட்டு மக்களுக்கு தொழில் முடக்கம் செய்துவிட்டு தன்னை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு உலக பணக்காரர் ஆக்கிவிட்டு இது மாதிரி வறுமை என்பது என்னன்னு தெரியாத வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை வாழ்கிற ஒரே மனுஷன் இந்த ஆள் தாங்க மோடிஜி. இவர்னால இந்தியா மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருந்தால் தானே தெரியும். தப்பாக ஆட்சி செய்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் நாம தேர்ந்தெடுக்கிறோம். அவர்களுக்கு சொல்லி என்ன செய்வது? மக்களாகிய நாம் சரியில்லை. இதுதான் உண்மை. இங்கே தினந்தோறும் கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, விவசாய நிலம் ஆக்கிரமிப்பு, கார்ப்பரேட் நிலவரத்துக்கு உடந்தையாக வேலை செய்வது, மக்களுக்கு குடிநீர் இல்லை, மக்களுக்கு சாலை வசதி இல்லை, மக்களுக்கு மின்சார விலை உயர்வு, விலைவாசி உயர்வு,
இங்கே மக்கள் பெரிய அவதிக்குள்ளா வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆனாலும் தப்பாக ஆட்சி செய்கிறவனுக்கு தான் மீண்டும் ஆட்சியில் உட்கார வைப்பாங்க இந்த நொற்ற மக்கள். அப்போ நாடு அப்படி தாண்டா இருக்கும். எவனுமே கத்தக்கூடாதரா, எனக்கு என் வீட்டு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, இங்கே விலைவாசி ஏறிடுச்சு, இங்கே ஈபி பில்லு ஏறிடுச்சு, இங்கே நிலத்தை ஆக்கிரமிக்கிறான், ஏன் நிலத்தை விவசாய நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கு கார்பரேட் நிலவரத்துக்கு கொடுக்குறான் அப்படின்னு, என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி இங்கே எவனும் கத்தக்கூடாதுடா. மக்கள் சரியில்லைடா, முட்டாள் பையங்கடா நீங்களா என்பது சொல்லி இந்த கருத்தை முடிக்கிறேன். வெல்லட்டும் தேசியம், தமிழ் தேசியம்.